தெரிஞ்சு பாராளுமன்றத்தில் ஏதாவது ஒரு வழிமுறைகள் இருந்தது என்றால், சபாநாயகரை அவமதித்ததுக்காக அவர் மீது ஒரு தீர்மானம் கொண்டு வர வேண்டும். அதனால ஒரு 2-3 நாட்கள் அவருக்கு பாராளுமன்றத்திலிருந்து நீக்குவதற்கான ஒரு ப்ரொபோசல் இருந்தா கூட அதை அவங்க எடுத்துட்டு போகணும். அவர் என்ன சொல்றாருன்னா, டாலரை ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னா நாங்க தான் ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும்ன்றாரு. ஸோ எங்கள்கிட்ட நீங்க இந்தியா ஒன்லி கேன் ஸ்ட்ரென்தன் டாலர்ஸ் எப்படி சொல்ல முடியும்? நான் ருப்பியை ஸ்ட்ரென்தன் பண்ணுவேன்னு பேசுவேனா, டாலரை ஸ்ட்ரென்தன் பண்ணுவேன்னு பேசுவேனா? ட்ரம்ப்புக்கு நான் இப்படி தான் பேசுவேன், உங்க டாலரை ப்ரொடெக்ட் பண்ணுவேன். உங்க டாலரை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு இந்தியா மட்டும்தான் ஒரு கண்ட்ரி, இந்தியாவில் இருக்க 145 கோடி மக்கள் தான் ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. ஸோ எங்களோட தயவு இல்லாமல் உங்களோட டாலரை ப்ரொடெக்ட் பண்ண முடியாது. உங்க டாலர் ப்ரொடெக்ட் பண்ணணும்னா நீங்க எங்களோட தான் பேசணுன்றாரு. சார், ருப்பியை ப்ரொடெக்ட் பண்ணுங்க சார் முதல்ல. அதுதானே இந்த அரசாங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். யாரா சொல்லுவாங்களா? அதாவது ஆபரேஷன் சிந்தூர் ட்ரம்ப் தான் நிறுத்தினார்னு சொல்லிட்டு வெளியில உள்ளவங்க சொல்லாங்க. நம்ம எப்படிக்கா அதை நம்ப முடியும்? நீங்களும் இந்த இந்த அரசாங்கத்தை ஆண்டிருக்கு 60-70 ஆண்டுகளாக ஆண்டு இருக்கிறீர்கள் இல்லையா? அப்போ உங்களுக்கு உங்களோட படைபலம் எல்லாம் தெரியும் இல்லை? இந்தியாவோட படைபலம் எல்லாம் தெரியும் இல்லையா? பாகிஸ்தானோட படைபலம் தெரியும் இல்லை? எவ்வளவு வீக்கா இருக்கான்னு தெரியல. எப்படி நீங்க ஒரு நாட்டை விட்டு கொடுத்து பேச முடியும்? போதை கலாச்சாரம் குறைந்து கொண்டு வருகிறதுன்றாரு. ஆனா அடுத்த மீட்டிங்ல போய் பார்த்தா டாஸ்மாக்ல வருமானம் உயர்ந்து கொண்டு வருது. டாஸ்மாக்ல ஏதோ இளநீர் பானம் விற்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு, ஆரோக்கிய பானம் விற்கிற மாதிரி பேசிட்டு. டாஸ்மாக்ல விற்கிறது மதுபானம், அது போதை மருந்து கிடையாது. அது போதை மருந்து தானே. போதை மருந்தோட விற்பனை வருஷம் 10,000 கோடி 15,000 கோடி தாண்டி போயிட்டு, அதாவது 30,000 40,000, 40,000 50,000, 65,000 போகுது. அப்போ அது போதை மருந்து கிடையாதா? அது என்ன ஆரோக்கிய பானமா? தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் CAV சுப்பிரமணியன் சார் அவர்கள் நம்முடன் இருக்கிறார். சார் வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் தமிழ். சார், இன்னைக்கு பட்ஜெட் கருத்து தெரிவிப்பு கூட்டத்துல ராகுல் அவர்கள், நான் ஜூஜு கட் கலையை தெரிந்தவன், என்னுடைய உடல் பாருங்க எவ்வளவு ஃபிட்டா இருக்கு, நான் எப்படி இருக்கேன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னை பற்றி பெருமையாக பேசிக் கொண்டிருந்தார். அதற்கு இன்னைக்கு தற்காலிகமாக வந்திருக்கக்கூடிய சபாநாயகர் அவர்கள் பட்ஜெட்டை பற்றி மட்டும் பேசுங்க, ஆனா அனாவசியமான பேச்சுக்கள் வேண்டாம் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு ராகுல் காந்தி ஒரு விஷயத்த பேசி இருந்தாரு. பார்லிமெண்ட்ல என்ன நடக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாமா? அது என்ன, நீங்க ஏதாவது ஜூஜு கலையா? என்ன கலை அது? எனக்கு புரியல. அது ஜூஜு கலை அப்படின்னு சொல்றாரு. அது என்னன்னே புரியல, நமக்கு தெரியலங்க. அது என்ன கலை கத்துக்கிறாரு தெரியல. அவர் தன் உடம்பில் செலுத்துகின்ற கவனம், அதாவது அது டைட்டா டிஷர்ட் போட்டுன்னு வராரு. ஓகே, அந்த இதெல்லாம் காமிக்கும், ஆர்ம்ஸ்லாம் காமிக்கணும்ட்டு அதுல காட்டுகின்ற கவனத்தை கட்சியை வளர்ப்பதிலையும், ஓகே, எதிர்கட்சிகளை ஒன்றிணைப்பதிலும், ஒரு தரமான கருத்துக்களை முன்வைப்பதிலும், கிரிட்டிக்ஸ் பண்ணும்போது ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் சொல்லுவோம். பட்ஜெட்டை பத்தி பேசுறோம். பட்ஜெட்டை பத்தி பேசும்போது இதெல்லாம் தேவையான விஷயமா? அதாவது இவங்க எதுவுமே ஒரு ப்ரிப்பேர்டா வரமாட்டாங்க. அன்னைக்கு ஏதோ அவரு காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி வர்றாரு. ஒரு எம்பியா ஒரு பாராளுமன்றத்துல வரும்போது, அதாவது ஒரு நல்ல ஒரு ப்ரிப்பரேஷனோட இன்னைக்கு என்ன இது டிஸ்கஸ் பண்ண போறாங்க, என்ன கொஸ்டின் அவர் நடக்க போகிறது, அதற்கு என்ன கொஸ்டின்ஸை கேட்கணும், அந்த மாதிரியான ஒரு எந்தவித ஒரு இதுவுமே இல்லாம தனாவட்டா வர்றாரு அவரு. அதாவது இது அவர் பாராளுமன்றத்தை மட்டும் அவமதித்ததாக நான் பார்க்கவில்லை. அவரை வாக்களித்த கிட்டத்தட்ட ஒரு 3-4 கோடி மக்கள் வாக்களித்திருப்பாருங்க அவர்களுக்கு, இல்லைங்களா? ஸோ அவர்களுக்கு அவர்களோட பிரதிநிதியாக தான் அவர் அங்க போறாரு பாராளுமன்றத்துக்கு. ஸோ அவர்களை அவமதித்ததாக தான் பார்க்கிறேன். சார், உங்களை நாங்க ரெப்ரசன்ட் பண்ணி எங்க தொகுதிகளில் இந்த ப்ராப்ளம் இருக்கு, அதை பத்தி நீங்க பேசணும். இன்னொன்னு, அன்பார்ச்சுனேட்லி யூ பிகம் LOP, லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் ஆயிட்டீங்க. அப்படி இருக்கும்போது அகில இந்தியாவில் என்ன ப்ராப்ளங்கள் இருக்கிறது, அதை நீங்க ஒரு கட்சியோட ரெப்ரசன்டேட்டிவா நீங்க சொல்லணும். அதுதானங்க குறைஞ்சபட்ச எதிர்பார்ப்பு. அதை விட்டுட்டு நான் ஜூஜு கலை கத்துட்டேன், அவர் வெளியில வரும்போதெல்லாம் கூட பேசுறாரு, இந்த மாதிரி இந்த ஜீன்ஸ் டிஷர்ட்டை போட்டுன்னு வந்துருக்கிறாரு, ஜாலியா பாராளுமன்ற எம்பிக்களோட அப்படியே அவர் நடந்து போற ஸ்டைலே பார்த்தீங்கன்னா
வந்து ஏதோ பொருட்படுத்தாம போறாரு, ஒரு ப்ரிப்பரேஷனே இல்லாம மீட்டிங்க்கு. 2வது வந்து ஒரு கண்டிப்பா. சபாநாயகர்கிட்ட பேசும்போது எப்படி பேச வேண்டும், ஒரு புரோட்டோகால் இருக்குங்க. எனக்கு நிச்சயமா. தெரிஞ்சு சபாநாயகர் என்பவர் கட்சிக்கு அப்பாற்பட்டவர். அதனால தான் அவர் வந்து நடுநிலைமையாக நடுமன்றத்துல உட்கார வச்சிருக்கிறாங்க, பாராளுமன்றத்துல இல்லைங்களா? அப்போ அவர் அவர் வந்து எடுக்கின்ற அவர் அவர் ரிசீவ் பண்ணுகின்ற கொஸ்டின்ஸா இருக்கட்டும், அதற்கு பதில்களை வாங்குவதா இருக்கட்டும், அதுல வந்து ஒரு நடுநிலைமையை வந்து அவர் மெயின்டைன் பண்ணுவார். அவர் வந்து எந்த கட்சியும் சாராம, யாருக்கும் வந்து அதிகமான பிரதிநிதித்துவம் கொடுக்காம அதை மெயின்டைன் பண்றது தான் வந்து சபாநாயகரோட கடமை. அண்ட் சபையை வந்து கரெக்டா வழி நடத்திட்டு போகணும். அவரை நீங்க முன்னாள் காங்கிரஸ் உறுப்பினர், எனக்கு தெரிஞ்சு வாழ்க்கையில எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் இத மாதிரி சொன்னதா நான் கேள்விப்பட்டதில்லை. ம். சோ நீங்க வந்து அவர வந்து என்ன சொல்றீங்கன்னா, ஒரு ஒரு மட்டம் தட்டுற மாரி கொண்டு வரீங்க அவர. சபாநாயகரை வந்து ஒரு கட்சி சார்ந்து, நீங்க கட்சி சார்ந்த நபர். முன்னால வந்து எங்க காங்கிரஸ் கட்சியில நீங்க இருந்தீங்க. சோ வாட்? என்ன அதனால? அப்ப அங்க தவறுகள் நடந்திருக்குது. உங்களால ஒண்ணும் பண்ண முடியல. வளர்ச்சிக்கான திட்டங்களை கொண்டு வர முடியல. நீங்க சொன்ன திட்டங்கள்லேருந்து மக்கள்ட்ட சொல்லியிருக்கீங்க. மக்கள் அதை எடுத்துக்காம, கடந்த 3 பாராளுமன்ற தேர்தல்லயும் வந்து என்டிஏ கூட்டணிக்கு, மோடி தலைமையில கூட்டணிக்கு தான் வாக்களித்திருக்கிறார். சோ அவர் என்ன சொல்றாருன்னா, அதுதான் சொல்றாரு. நீங்க முன்னாள் அதுலேருந்து என்ன கெயின் பண்ண போறீங்க? வாட் இஸ் த மைலேஜ் யூ ஆர் கோயிங் டு கெட்? மக்களுக்கு அதனால என்ன பயன்? அவர் வந்து அந்த சபாநாயகர் வந்து முன்னாள் காங்கிரஸ் உறுப்பினரா இருக்கட்டும், இல்ல முன்னாள் திரிணாமுல் காங்கிரஸ் உறுப்பினரா இருக்கட்டும், முன்னாள் திமுக உறுப்பினராவே இருக்கட்டுங்க. மக்களுக்கு என்ன பயன்? அதனால பாராளுமன்றத்துல நம்ம வந்து இவ்வளவு வந்து பணத்தை செலவு பண்ணி எலெக்ஷனை நடத்தி இவர்களை தேர்ந்தெடுத்து அங்க அனுப்புறோம். அங்க போய் நீங்க உரையாற்றுவதற்கும், பணியாற்றுவதற்கும் மக்களின் வரிப்பணம் மூலமாக சம்பளம் கொடுக்கப்படுகிறது. அப்போ அங்க இருக்கிற ஒவ்வொரு வினாடியும், ஒவ்வொரு நொடியும் நீங்க வந்து எப்படி வந்து கவனத்தோட பேச வேண்டும். மக்களோட குறைகளை அங்க சொல்ல வேண்டும். அதற்குண்டான தீர்வுகளை அங்கிருந்து வந்து மக்கள்கிட்ட கொடுக்கணும். அதை விட்டுட்டு அவர் அதான் சொல்றாரு. நீ என்னோட அறிவுரை நீங்க கேட்கலங்க. இப்பயும் நீங்க கேட்கறது இல்ல. அதான் சொல்றாரு அவரு. சபாநாயகர் என்ன சொல்றாருன்னா, இப்ப நான் சொல்றதை நீங்க கேட்கல. இன்னைக்கு சொல்றதை கேட்கல. போன காலத்துல நீங்க கேட்காததுனால தான் நீங்க இன்னமும் நீங்க வந்து லீடர் ஆஃப் அப்போசிஷனாவே இருக்கிறீங்க. நான் சொல்றதை கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்க வந்து ஆளுங்கட்சிக்கு வந்திருக்க முடியும். ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு வந்திருக்க முடியும். அது இல்லாதனால திருப்பி எல்ஓபியா இருக்கிறீங்க. அது சொன்னதே பெரிய ஸ்டேட்மெண்ட் அவருக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு பெரிய மனது வேண்டும். ஏன்னா ஒரு 10 வருஷமா வந்து எதிர்கட்சி தலைவரா இல்லாம எல்ஓபியா கூட ஆக முடியாம இந்த ராகுல் காந்தி இந்த வாட்டி தான் எல்ஓபி ஆயிருக்கிறார். அந்த எல்ஓபி ஆகிறதுக்கே வந்து இவ்வளவு பாடுபட்டு வந்திருக்கும் போது நீங்க ஒழுங்கா இங்க என்ன சொல்லணுமோ அதை சொல்லணும். தேவைக்கு இல்லாம ஒரு என்ன சொல்றது, ஒரு கவன ஈர்ப்பு. அதாவது அந்த பாராளுமன்றத்துல வந்து பாத்தீங்கன்னா இவர் பேசுறதை கேட்கறதுக்கு வந்து எப்படி நம்ம வந்து கட்சி கூட்டத்துக்குலாம் போனா கை தட்டுவாங்களோ அது மாதிரி கட்சி கூட்டத்துக்கு கை தட்டுற மாதிரி எம்பிக்கள் அங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஒரு கவன ஈர்ப்பை வந்து பெறுவதற்காக இந்த மாதிரியான உரையாடலை வைக்கிறாரு. இது நாட்டிற்கும் பாராளுமன்றத்திற்கும் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லாத ஒரு உரையாடல். இதை வந்து இனிமேவாவது அவங்க வந்து புரிந்து தெரிந்து நடந்து கொள்ள வேண்டும். ஒரு சபாநாயகரை, ஒரு நீதிபதியெல்லாம் இவங்கெல்லாம் வந்து கட்சிகளுக்கு அப்பாற்பட்டவர்கள், நடுநிலைமைக்கு சார்புடையவர்கள். அவர்களை வந்து நம்ம எப்படி டீல் பண்ணணும், எப்படி மதிப்பு கொடுக்கணும். நாளைக்கு இதை பார்த்து வருகின்ற மக்கள் இருக்கிறாங்க பாத்தீங்களா, அவ யாராவது யாரும் இவரை பார்த்து ரோல் மாடலா ஏத்துக்கிறதுல வச்சுக்கலாம், அது வேற விஷயம். இருந்தாலும் ஆனா ஒரே ஒரு விதத்துல பாராட்டலாம். எப்படியெல்லாம் பேசக்கூடாது என்பதற்கு ரோல் மாடலாக ராகுல் காந்தியை நேற்று நம்ம பார்த்தோம். ஏற்கனவே வந்து ரவீந்திர சிங் அவர்களை வந்து துரோகி என்று வந்து அவர் வந்து குறிப்பிட்ட ஒரு விஷயம் வந்து இப்போ வரைக்குமே பேசு பொருளாக இருக்கிறது. அது போல ஜனாம்பிகா பால் அவர்களையும் சபாநாயகரையும் ஒரு அவமரியாதை செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்தோடவே செயல்பட்ட மாதிரி தெரியுது இல்லையா அது? கண்டிப்பா. இது வந்து எனக்கு தெரிஞ்சு பாராளுமன்றத்தில் ஏதாவது ஒரு வழிமுறைகள் இருந்தது என்றால், சபாநாயகரை அவமதித்ததுக்காக அவர் மீது வந்து ஒரு தீர்மானம் கொண்டு வர வேண்டும். அதனால ஒரு 2, 3 நாட்கள் வந்து அவருக்கு வந்து பாராளுமன்றத்திலிருந்து நீக்குவதற்கான ஒரு ப்ரொபோசல் இருந்தா கூட அதை வந்து அவங்க எடுத்துட்டு போகணும். ஏன்னா இதெல்லாம் வந்து எப்படியெல்லாம் இருக்கக்கூடாது என்பதற்காக வந்து பாராளுமன்றத்தில் வந்து எவ்வளவு ஒரு கண்ணியத்தோட இருக்க வேண்டும், கண்ணியத்தோட பேச வேண்டும். ஏன்னா லைவா ரிலே ஆகுதுங்க இன்னைக்கு. உலகம் ஃபுல்லா போகுதுங்க. இப்ப இதை பார்த்து நம்மளோட மற்ற நாடுகள் இருக்கிறவங்க நம்மளை எப்படி பார்ப்பாங்க. இது வந்து உலகத்திலே இருக்கிற பெரிய ஜனநாயகம் சொல்றோம். அப்பங்க ஜனநாயகத்துல இருக்கிற பாராளுமன்றத்தில் இருக்கிற ஒரு எதிர்கட்சி தலைவர் எப்படி வந்து ஒரு உரையாட வேண்டும், எப்படி வந்து ஒரு கம்யூனிகேஷன் பண்ணணுன்றதெல்லாம் இருக்குல்ல, புரோட்டோகால் இருக்குல்ல. நீங்க வந்து புரோட்டோகால் இப்படிதான் எழுதி கொடுத்துருக்காங்க கேட்பீங்க, அதெல்லாம் இல்லை. மரபை பார்த்து கத்துக்கலாம் இல்லையா? நீங்க எப்படி உங்களுக்கு முன்னாடி உள்ள லீடர் ஆஃப் அப்போசிஷன் எப்படி உரையாடினார்கள், எப்படி எடுத்துட்டு போகணும்.
என்ன செய்திகளை கொண்டு போகணும், என்ன கொண்டு போறீங்க, இதான் இந்த மாதிரியான செய்திகள் மக்களுக்கு கொண்டு போனீங்கன்னா அதை திருப்பி திருப்பி மக்கள் வந்து உங்களுக்கு எல்ஓபியில உட்கார வைப்பாங்க, அதுக்கு கீழே தள்ளுவாங்க. அதுதான் வந்து மிக முக்கியமா காங்கிரஸ்க்கு வந்து நீங்க அப்படி சொன்னீங்கன்னா இப்ப எல்லா உறுப்பினர்களுமே சில உறுப்பினர்களாமே பாத்தீங்கன்னா முன்னாள் காங்கிரஸ் உறுப்பினர்கள் தான். நிறைய G20 சொல்லுவாங்க முன்னாடிலாம், G20 G21 அந்த அதாவது காங்கிரஸ்ல வந்து காங்கிரசின் அகில இந்திய காங்கிரஸ் தலைமைக்கு எதிராக இருந்து ஒரு சின்ன ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்தி அதுல இருந்து நிறைய கட்சிகள் உருவாகி இருக்குது இல்லையா. அப்ப அவங்கெல்லாம் வந்து உங்க முன்னாள் காங்கிரஸ் உறுப்பினர்கள் தானே. நீங்க அப்படிலாம் பேசுவீங்களா அவங்கள்ட்ட? அவங்களோட நீங்க இது கூட்டணிலாம் வச்சிருந்தீங்களே. திரிணாமுல் காங்கிரஸ் எப்படிங்க ஆரம்பிக்கப்பட்டது? திரிணாமுல் காங்கிரஸ்ல இருக்கிற மம்தா பானர்ஜி யாரு? முன்னாள் காங்கிரஸ் இதுதானே, ஆளுமை தானே. இப்ப அவங்களோட நீங்க பேசும்போது அப்படியா பேசுவீங்க நீங்க? அதனால வந்து ஏதோ வந்து விஷயமே இல்ல. பட்ஜெட்ல கன்ஸ்ட்ரக்டிவா கிரிட்டிசிசம் பண்ணுவதற்கு வாய்ப்புகள் இல்லை. அவர் என்ன சொல்றாருன்னா, டாலரை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னா நாங்க தான் ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும்ன்றாரு. ஸோ எங்கள்கிட்ட வந்து நீங்க வந்து இந்தியா ஒன்லி கேன் ஸ்ட்ரென்தன் டாலர்ஸ் எப்படி சொல்ல முடியும்? நான் ருப்பியை ஸ்ட்ரென்தன் பண்ணுவேன்னு பேசுவேன்னா, டாலரை ஸ்ட்ரென்தன் பண்ணுவேன்னு பேசுவேனா? ஸோ டாலரை ஸ்ட்ரென்தன் பண்ணுவேன்னு பேசுவேன் அப்படின்னா அப்ப நிறைய நான் இம்போர்ட் பண்ணணும். எதுக்கு இம்போர்ட் பண்ணணும்? எதுக்கு நான் அந்நிய செலவணி கையிலேருந்து காசு செலவு பண்ணணும்? அப்போ உள்ள இருக்கிற டொமஸ்டிக் மார்க்கெட்டை கில் பண்ணணுமா? ட்ரம்ப்புக்கு வந்து நான் இப்படிதான் பேசுவேன், உங்க டாலரை ப்ரொடெக்ட் பண்ணுவேன், உங்க டாலரை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு இந்தியா மட்டும்தான் ஒரு கண்ட்ரி, இந்தியாவில் இருக்கிற 145 கோடி மக்கள் தான் ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. ஸோ எங்களோட தயவு இல்லாமல் உங்களோட டாலரை ப்ரொடெக்ட் பண்ண முடியாது. உங்க டாலர் ப்ரொடெக்ட் பண்ணணும்னா நீங்க வந்து எங்களோட தான் பேசணுன்றாரு. சார் ருப்பியை ப்ரொடெக்ட் பண்ணுங்க சார் முதல்ல. அதுதானே இந்த அரசாங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். எப்படி உங்களுக்கு ஒரு எதிர்மறை சிந்தனை இருக்கு பாத்தீங்களா அவங்க? இதுதான் வந்து ஆன்டி நேஷனலிசம் சொல்றோம். இதுல நீங்க சொன்னது போல இன்னைக்கு ராகுல் அவர்களுடைய பதவிக்கு கண்டிப்பா வந்து ஒரு ஆபத்து வந்திருக்கு அப்படின்னே நம்ம சொல்லலாம். இதுல வந்து நிஷிகாந்த் துபே அவர்கள் வந்து தனிநபர் நோட்டீஸ் ஒன்று கொடுத்திருக்கிறார். இவரை வந்து எம்பி பதவியில தகுதி நீக்கம் செய்து வாழ்நாள் தடை, அதாவது தேர்தலில் நிற்க வாழ்நாள் தடை விதிக்க வேண்டும் என்று நோட்டீஸ் இன்னைக்கு தனிநபர் நோட்டீஸ் கொடுத்திருக்கு. இதை வந்து ஆய்வு செய்வதாகவும் ஒரு தகவல் அறிக்கை வெளியே வந்திருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? காங்கிரஸ்க்கு வந்து இது எந்த மாதிரியான ஒரு பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும்? இல்லங்க, காங்கிரஸ் ஏற்கனவே ஆபத்துல தான் இருக்கு. நீங்க ஆபத்தெல்லாம் ஏற்படுத்த வேண்டும் என்று அவசியம் இல்லை. அது பெரிய ஆபத்துல தான் இருக்கு. அது எப்படி மீள போறதெல்லாம் தெரியல. இன்னும் படு பாதாளத்துல குழியில புதைச்சி அதுக்கு மேல ஒரு 10 மாடி கட்டடத்தை எழுப்பி புதைச்சிட்டு தான் போறதுக்கு தான் ராகுல் காந்தி இருக்கிறார். அதாவது தனக்கு அப்புறம் வந்து காங்கிரஸ் கட்சி என்ற ஒரு கட்சியே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு கோட்பாடுல தான் அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். காங்கிரஸ் கட்சியை ஒழுங்கா நடத்திட்டு போனோம் அப்படின்னா அங்க இருக்கிற தலைவர்களை கூட்டி சேர்ந்து பேசி என்ன கன்ஸ்ட்ரக்டிவா பண்ணணும், எதிர்கட்சிகள் ஆளுகின்ற மாநிலத்துல நம்ம என்ன பண்ணணும், நம்ம வந்து ஆளுங்கட்சியா வருவதற்கு என்ன வாய்ப்பு, அதை மாதிரிலாம் பேசணும். நீங்க என்னைக்கு நீங்க வந்து மக்களை போய் சந்தித்திருக்கிறீர்கள், இந்த அரசாங்கம் செய்த திட்டங்கள்ல வந்து இன்னும் வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம். சரி, என்னோடது நீங்க குறை சொல்றதை பத்தி சொல்லலை, நம்ம குறை சொல்லுங்க. ஆனா அந்த குறையை வந்து மக்களுக்காக இன்னும் எவ்வளவு அதிகமாக நிவர்த்தி செய்து இன்னும் எப்படி திட்டங்களை கொண்டு வரணும், அந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்டிவ் பாலிடிக்ஸ் பண்ணுங்க. ஏதாவது ஒரு எல்லா வாட்டியுமே வந்து நீங்க வந்து குறை சொல்லினே இருந்தீங்க அப்படின்னா அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, நமக்கு மனது என்பது ஒரு கண்ணாடி மாதிரி, அது அப்படியே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் வெளியில. ஸோ அதுதான் ரிஃப்ளெக்ட் ஆகும். மனசுல என்ன இருக்கோ எப்பவுமே இந்த நெகட்டிவ் இதுதான். யாரும் வெளியில நம்மளை விட்டா யாரும் ஆட்சிக்கு வந்துடக்கூடாது, நம்மளே மட்டுமே ஆட்சி செய்ய வேண்டும். யாருமே தடை செய்யலையே. நீங்க ஓட்டு கேட்டு போனீங்க, மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடலையே. ஓட்டு போடாதனால தானே நீங்க வந்து 2 வாட்டியும் வந்து எல்ஓபியா உட்கார முடியல. இந்த வாட்டி தானே எல்ஓபியா உட்கார்ந்துருக்கிறீங்க. எல்ஓபியா உட்கார்ந்த காரணம் என்ன? எல்லாரையும் ஒண்ணு சேர்த்தீங்க. ஒண்ணு சேர்த்தது எதுக்காக? நம்ம பதவிக்கு வர வேண்டும் என்பதற்காக அல்ல, இந்தியா கூட்டணி பதவிக்கு வர வேண்டும் என்பதற்காக அல்ல, பிஜேபி வரக்கூடாது, மோடி வரக்கூடாது. நீங்க சித்தாந்தம் யோசிச்சு பாருங்களேன். அதாவது நீங்க வந்து நாங்கள் நாட்டிற்கு ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்க வேண்டும், அதற்கு நாங்க பிரதமரா வந்தா நல்லா பண்ண முடியும், எங்க அமைச்சரவை நல்லா பண்ண முடியும், அப்படி எடுத்துட்டு போறதை விட்டுட்டு எல்லாரும் வந்து மோடி அவர்களுக்கு எதிராக இருக்கிறவர்கள், என்டிஏக்கு எதிராக இருக்கிறவங்க எல்லாத்தையும் ஒண்ணு கூடி அவரை வீழ்த்த வேண்டும் ஸோ நெகட்டிவ்லயே போனதுனாலதான் உங்களை வந்து மக்கள் வந்து திருப்பி பேக் சைட் காமிச்சிருக்காங்க. அந்த மனநிலை வந்து காங்கிரஸ்க்கு மாற வேண்டும். காங்கிரஸ்லயே உள்கட்சி பூசல் நிறைய இருக்குது. யாருமே வந்து இவர் வந்து கட்சி தலைவர்ல இருந்து வெளில வந்துட்டாரு. இன்னைக்கு இவர் தானே வந்து நிழல் தலைவரா இருக்கிறாரு. மல்லிகார்ஜுன கார்கே ஏதாவது பேசுறாரா? நிழல் தலைவரா இவர் தானே இன்னும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார், நிழல் தாதா மாதிரி. அதனால வந்து நீங்க கட்சியை வந்து சீரமைத்து புனரமைத்து நடத்த வேண்டும் என்றால்
இன்ட்ராஸ்பெக்ஷன் பண்ணி எங்க தவறு இருக்கு அதை முதல்ல பார்க்க ஆரம்பிங்க. இப்போ நிஷிகாந்த் துபே அவர்கள் கொடுத்த நோட்டீஸ வந்து கன்சிடர் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா ஏற்கனவே வெளியாகாத புத்தகம் அவருக்கு எப்படி கிடைத்தது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இது வெளிநாட்டவர் சொல்லி ராகுல் காந்தி அவர்கள் செய்து கொண்டு வருகிறார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவலும் வெளியாயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம அவருடைய ராஜீவ்காந்தி பவுண்டேஷனுக்கு எப்படி பணம் வருது அப்படிங்கிற மாதிரியான நிறைய கேள்விகளை எழுப்பிக் கொண்டே இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாம அதுல பாஜகவினுடைய அமைச்சர் ஒருவர் வந்து நேரு அவர்களுடைய படங்களை வந்து வெளியே காட்டி அவர்களுடைய நெருக்கம் எப்படி இருந்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து வெளிக்கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அடுத்தடுத்து காங்கிரஸ்க்கு வந்து இந்த மாதிரியான இடைஞ்சல்கள் நிறைய இருக்கு. இது எப்படி வந்து சமாளிக்கும்? இல்லைங்க, இது வந்து அவர்கள் வந்து பாராளுமன்றத்தை வந்து ஒரு நல்ல முறையில் நடத்துவதற்கு அவர்களுக்கு விருப்பம் இல்லை, எதிர்கட்சி தலைவர்களுக்கெல்லாம். ஏன்னா எப்ப ஒரு பாராளுமன்றம் கூடினாலும் அப்ப வந்து ஏதாவது ஒரு வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட ஒரு ஏஜென்சிஸ், டீப் ஸ்டேட்னு சொல்லுவோம், அவர்கள் மூலமாக ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து இந்தியாவுக்கு எதிராக யாரா சொல்லுவாங்களா? அதாவது ஆபரேஷன் சிந்தூர் வந்து ட்ரம்ப் தான் வந்து நிறுத்தினார்னு சொல்லிட்டு வெளியில உள்ளவங்க சொல்லாங்க. நம்ம எப்படிக்கா அதை நம்ப முடியும்? நீங்களும் இந்த அரசாங்கத்தை ஆண்டிருக்கு 60-70 ஆண்டுகளாக ஆண்டு இருக்கிறீர்கள் இல்லையா? அப்போ உங்களுக்கு வந்து உங்களோட படைபலம் எல்லாம் தெரியும் இல்ல, இந்தியாவோட படைபலம் எல்லாம் தெரியும் இல்லையா, பாகிஸ்தானோட படைபலம் தெரியும் இல்ல, எவ்வளவு வீக்கா இருக்காங்க தெரியல. எப்படி வந்து நீங்க வந்து ஒரு நாட்டை விட்டு கொடுத்து பேச முடியும்? ட்ரம்ப் சொன்னாரு அப்படின்றாங்க. ட்ரம்ப் சொன்னதை வந்து நீங்க இந்த எட்டுன்னு வந்து பேசுக பாராளுமன்றத்தில் இருக்கிறீங்க. சோ அதனால வந்து இங்க இவர்களுக்கு எதிராக இவங்க வந்து நாடாளுமன்றத்தை முடக்குவது என்பது இவர்களது குறிக்கோள். அதற்கு ஏதாவது ஒரு விஷயத்த கையில் எடுக்கிறாங்க. அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, இவர்களே வந்து ஏதாவது ஒண்ணு சொல்லி மாட்டின்ட்டா உடனே அதுக்கு வந்து நானா மாட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கு மூலமா வந்து ஒரு ரெசல்யூஷன் இவர் மேல தகுதி நீக்கம் பண்ணுவாங்க. அதை எடுத்துன்னு உடனே கம்பு சுத்தலாம். உடனே வந்து அதுக்கு வந்து கருப்பு பேனர் எடுத்து வந்து பாராளுமன்ற அவையில் நடு அவையில வந்து தர்ணா பண்ணலாம். இல்லைன்னா வந்து கோர்ட்டுக்கு போகலாம். அட்டென்ஷன் சீக்கிங் ஃபோபியான்னு ஒன்று இருக்கு. அட்டென்ஷன் சீக்கிங் ஃபோபியா. ஏன்னா நீங்க வந்து எந்த விதமான திட்டங்களை கொண்டு வந்து மக்கள்கிட்ட போய் நல்ல பேரை வாங்க முடியாது. அப்போ வேற என்ன பண்ண முடியும்? ஸோ நெகட்டிவா பிராண்ட் பண்ணி தான் உங்களால வந்து மக்கள்கிட்ட வந்து மக்கள் மனசுல இருக்கணும் அப்படின்னா, அது நல்ல விதத்தில் இருக்கிறீங்களான்னு தெரியாது. ஆனாலும் ஒரு நெகட்டிவ் ஃபோபியா வச்சுன்னு நீங்க வந்து மக்கள்கிட்ட வந்து காங்கிரஸ் வந்து இன்னைக்கு வந்து இந்த இந்த இதை பண்ண பாராளுமன்றத்தை இந்த அட்டென்ஷனை கொண்டு வந்தாங்க, கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க. இந்த ஓம் பிர்லா மேல அவர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வராங்க. கரெக்டுங்களா? நம்பிக்கையில்லா தீர்மானம் உங்களுக்கு தெரியும், அது வந்து உங்களுக்கு மெஜாரிட்டி இல்ல. 2 அவைகளிலும் மெஜாரிட்டி இல்ல. எப்படி நீங்க வந்து ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வர முடியும்? ஒரு இம்பீச்மெண்ட். ஏன்னா இது என்ன பிரச்சனைனா, கூடா நட்பு தான். இதெல்லாம் கூடா நட்பு கேடாய் விளையும். இந்த கூடா நட்பு என்னன்னா, இங்க திமுக ஒரு நீதிபதி மேல ஒரு இம்பீச்மெண்ட், பதவி நீக்கம் இது போட்டாங்க பாத்தீங்களா, ரெசல்யூஷன் கொண்டு வந்தாங்க பாத்தீங்களா, தீர்மானம் கொண்டு வந்தாங்க பாத்தீங்களா, ஒரு நீதிபதி மேல, திருப்பரங்குன்ற நீதிபதி மேல. உங்களுக்கு மெஜாரிட்டி இல்ல. ஜெயசாமி உங்களுக்கு உங்களுக்கு மெஜாரிட்டி இல்லை. இருந்தாலும் நாங்க வந்து அதை கொண்டு வந்து பாராளுமன்றத்தை வந்து முடக்க வேண்டும். பாராளுமன்றத்தில் அதை வந்து நான் ரெக்கார்ட் பண்ணுவேன். அதுக்காக தான், வேற எதுக்குமே கிடையாது. அந்த மாதிரி ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரார். யார் மேல? சபாநாயகர் மேல. இது வந்து கண்டிப்பாக வந்து யாருமே வாக்களிக்க போறதில்லை. எதுக்காக? பாராளுமன்ற நேரத்தை விரயம் செய்ய வேண்டும். அதாவது குறிப்பா பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க, அதன் மீதான இது வருது, விமர்சனம் வருகிறது. அவங்க ஆன்சர் பண்றாங்க, இவங்க கிரிட்டிசைஸ் பண்றாங்க, கவுண்டர் கொடுத்துட்டு இருக்காங்க, போயிட்டு இருக்கு. மக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. அதை தெரிவிக்க விடாம இத மாதிரி வந்து திடீர்னு இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருது. இல்ல சபாநாயகர் வந்தா, புது டெம்பரரி சபாநாயகர் வந்தான்னா அவரை வந்து இப்படி கிரிட்டிசைஸ் பண்றது எதுக்கு? அப்போ நீங்க வந்து உங்க கட்சியில இருக்கும் போது அவரை ரெகக்னைஸ் பண்ணல, இல்ல அவர் சொன்ன நல்ல ஒரு செயல்பாடுகளை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணாததுனாலதான் நீங்க எல்ஓபியில இருக்கீங்கன்னு சொல்லிட்டாரு அவர். இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? உங்களுக்கு அப்படி கேட்டிருந்தீங்கன்னா நீங்க இடத்துக்கு வந்திருப்பீங்கன்றாரு. இடத்துக்கு வந்திருப்பீங்க அப்படின்னா நீங்க ஆளுங்கட்சியா மாறுவதற்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும் அப்படின்றாரு. ஆனா கேட்காது. அவங்க வந்து எந்த இதையுமே வந்து கேட்பதாக இல்லை. மக்களின் குறைகளையும் கேட்பதாக இல்லை. உள்ள அவங்க கட்சி தலைவரோட குறைகளையும் கேட்பதாக இல்லை. அப்படி கேட்காம இருக்கும்போது இப்படிதான் இருப்பாங்க. இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கூட்டணிக்கு கண்டிப்பா நீங்க வந்துருங்க விஜய், 15% வச்சுலாம் ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு தமிழிசை அவர்கள்
விஜய் அவர்களுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார். இது நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது விஜயோட உயரம் வந்து அவருக்கு தெரியும், எனக்கு தெரிஞ்சு. அவர் வந்து ஆனா பட் என்ன பிளான் பண்றாருன்னா, தனியாக போய் ஃபர்ஸ்ட் நம்ம களம் கண்டு சொல்லலாம். ஆட்சியில பங்கு, அதிகாரம் பங்கு, நான் வந்து எல்லாரும் வந்தா குடுப்பேன். நீங்க கூப்பிடலாம், யாராவது வரணுமே. கடை விரிப்பேன் கொள்வார் இல்லை தானே. ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒருவேளை ஓகே இந்த எதிர்க்கட்சிகள், அதாவது எதிர்க்கட்சிகள் அப்படின்ற போது திமுகவை எதிர்க்கின்ற கட்சிகள் தனியாக நின்றால் வாக்குகள் சிதறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதை வந்து விட வேண்டாம். தமிழகத்தின் நலன் கருதி ஓகே, நீங்க என்னதான் வந்து பாஜக கொள்கை எதிரியாக சொன்னாலும், அரசியல் எதிரி திமுகன்னு நீங்க சொன்னாலும், ஆனா வந்து அந்த அரசியல் எதிரி திமுக என்று சொல்லியிருக்கீங்க பாத்தீங்க இல்லையா, அது வந்து உங்களோட உண்மையான நோக்கம் இருந்தால், உண்மையான நோக்கமாக இருந்தால், அரசியல் எதிரை வீழ்த்த வேண்டும் என்றால் நீங்க வந்து லிட்டில் காம்ப்ரமைஸ் பண்ணி, ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே பாத்தீங்கன்னா கூட்டணி என்பது பிஜேபியும் திமுக கூட்டணியில தான் இருந்திருக்காங்க இல்லைங்களா. ஸோ காங்கிரஸும் அதிமுக கூட்டணியில தான் இருந்திருக்காங்க. ஸோ அப்போ வந்து இன்னைக்கு மக்களுக்கு எது நல்லது அப்படின்னு நீங்க மக்களுக்கு முதல்ல எது நல்லதுன்னு பார்க்கும்போது, ஸோ திமுகவை வீழ்த்த வேண்டும், உங்க அரசியல் எதிரியை வீழ்த்த வேண்டும். இங்க இருக்க அவரே சொல்லிட்டாரு, நான் திமுக என்பது தீய சக்தின்னு சொல்லிட்டாங்க. அதிமுகவும் அது மூலமாக தான் ஆரம்பிக்கப்பட்டது. ஸோ அந்த அதிமுக இருக்கிற ஒன்றடங்கிய அந்த என்டிஏ கூட்டணியில வந்து வந்தீங்கன்னா இங்க வந்து கண்டிப்பா 1+1 = 2, அதுல மாற்று கருத்தே இல்லை. அதனால ஒரு அழைப்பு விடுத்திருக்கிறாங்க தவிர, மற்றபடி எனக்கு தெரிஞ்சு இது வந்து எப்படி வந்து டைமென்ஷன்ல பரிணாமக்குன்னு தெரியல. ஏன்னா விஜய் அவர்கள் வந்து ரொம்ப தெளிவா இருக்கிறாரு. அவர் வந்து தனியா இருக்கணும், அவரோட களத்தை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு தன்னோட ஓட் ஷேரை ப்ரூவ் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து வரப்போகின்ற 29 இல்ல 31 தேர்தலில் வந்து எப்படி பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் எல்லாரோட எதிர்பார்ப்பு தான். இது வந்து திமுகவுக்கு எதிராக இருக்கிற அனைத்து கட்சிகளும் ஒன்றா சேர்ந்துட்டா திமுக வீழ்த்த முடியும். இது யாருக்குமே சொல்லிக் கொடுப்பாண்டா. எல்கேஜி யூகேஜி படிக்கிற பசங்களுக்கு தெரியும். அது சாத்தியமா? இல்ல. பட் சொல்லியிருக்காங்க, அதுக்கு என்ன செவி சாய்ப்பான்னு பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு இது நடப்பதற்கான வாய்ப்புகள் 0% தான் இருக்குன்னு நான் பாக்குறேன். இப்போ வந்து உச்சநீதிமன்றம் தமிழக அரசுக்கு ஒரு கெடு விதித்திருக்கு. ஒரு வாரத்தில் யூபிஎஸ்சி டிஜிபி பட்டியலை யூபிஎஸ்சியிடம் தமிழக அரசு ஒப்படைக்க வேண்டும் அப்படின்னு வந்து ரொம்ப கண்டிஷனா வந்து ஒரு கெடு விதித்திருக்கு. ஏன்னா அந்த பெயர் பட்டியலை இப்ப வரைக்கும் கொடுக்கல அப்படிங்கிறது வந்து எல்லா மாநிலங்களுக்குமே ஒரு வாரம் கெடு கொடுத்தாங்க. நீங்க வந்து உடனடியாக அதை செயல்படுத்தணும்னு இன்னைக்கு தமிழக அரசுக்கு தனிப்பட்ட முறையில வந்து ஒரு கெடு கொடுத்திருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை. சட்டம் ஒழுங்கு எவ்வளவு சீர்குலைந்து இருக்குன்னு நமக்கு தெரியும். இங்க பள்ளி மாணவர்கள் கூட சண்டைன்னா சாதாரண சண்டை இல்ல, போதை மருந்தை உட்கொண்டு விட்டு அவன் ஸ்கூலுக்கு வரான், அங்க வந்து அருவாலை வச்சு வெட்டுறான். பெண் குழந்தைகள், உங்களுக்குலாம் டவுன் சவுத்லாம் போனீங்கன்னா தெரியும். ஸோ பெண் குழந்தைகள் வந்து டெய்லி ஏதாவது ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு. பாலியல் பலாத்காரமா இருக்கட்டும், இல்லை போக்சோவா இருக்கட்டும், சிறுமிகளை வந்து இது பண்ற வன்கொடுமை செய்யறதா இருக்கட்டும். சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நிறைய முன்னெல்லாம் இரவு நேரத்துலலாம் பார்த்தீங்கன்னா அந்த தங்க சங்கிலிலாம் வந்து பறிச்சுட்டு எவ்வளோ வந்து கொலைகள் நடந்தது. அதுக்கு எதுவுமே வந்து நடவடிக்கை நாட்களாகவே ஒரு 13-14 வயது ஒரு மாணவன் வந்து ரோட்ல தடுமாறி போதையில தடுமாறி கீழே விழுதுற அந்த விஷயம் வந்து ரொம்ப பரவலாக போயிட்டு இருக்கு. அதான் போதை இல்லைன்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, மா சுப்பிரமணியன், நீங்க யாராவது கஞ்சா செடி வளர்க்குறாங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்க சார், நீங்களே எங்களுக்கு துப்பு கொடுங்க, தகவல் கொடுங்க, உங்க பேர் வெளியில வராம நான் வந்து அவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு காப்பாத்துக்கிறேன் அப்படின்றாரு. ஸோ அந்த அளவுக்கு வந்து தன்னோட இயலாமையை வந்து அவர் ஒத்துக்கொள்கிறார். இவர் என்ன சொல்றாருன்னா, தமிழக முதலமைச்சர் இங்க வந்து போதை கலாச்சாரம் குறைந்து கொண்டு வருகிறதுன்றாரு. ஆனா அடுத்த மீட்டிங்ல போய் பார்த்தா டாஸ்மாக்ல வருமானம் உயர்ந்து கொண்டு வருகிறது. டாஸ்மாக்ல ஏதோ வந்து இளநீர் பானம் விற்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு, ஆரோக்கிய பானம் விற்கிற மாதிரி பேசிட்டு. டாஸ்மாக்ல விற்கிறது மதுபானம், அது போதை மருந்து கிடையாது. அது போதை மருந்து தானே. போதை மருந்தோட விற்பனை வருஷம் 10,000 கோடி 15,000 கோடி தாண்டி போயிட்டு, அதாவது 30,000னா 40,000, 40,000னா 50,000, 65,000 போகுது. அப்ப அது போதை மருந்து கிடையாதா? அது என்ன ஆரோக்கிய பானமா? இல்லைங்களா? அவர்களே வந்து என்ன பண்றாங்கன்னா, குழந்தைய கிள்றாங்க, தொட்டிலையும் ஆட்டி விடுறாங்க. ஸோ இங்க வந்து போதை மருந்துக்கு உண்டான மதுபானத்தை டார்கெட் செய்து டார்கெட்டை கொடுத்து விற்பனைக்கு உயர்த்துறாங்க. இங்க வந்து போதை மருந்து இல்லைங்கன்றாங்க. இது எப்படி ஒத்துக்க முடியும்? இதெல்லாம் இருக்கிறதுனாலதான் சட்டம் ஒழுங்கு சீர்கேடாக இருக்கிறது. அதுக்கு ஒரு டிஜிபியை வந்து சீக்கிரமா அப்பாயிண்ட் சார், உங்க நாட்டுக்கு தானே சார் டிஜிபி அப்பாயிண்ட் பண்ண சொல்றாங்க. ஏன் அந்த டிஜிபி அப்பாயிண்ட் பண்றதுல உங்களுக்கு என்ன ஒரு தயக்கம்? என்ன ஆயிடுது? ஏன் பொறுப்பு டிஜிபி போடணும்? இது வந்து குறிப்பா சொல்றாங்க, அவங்க எதிர்கட்சி ஆளுகின்ற மாநிலங்களை டிஜிபி அப்பாயின்மெண்ட்டை வந்து தள்ளி போட்டுட்டு இருக்காங்க.
பல வருடங்களாக கூட இது மாதிரி போயிட்டு இருக்கு. பொறுப்பு டிஜிபிஎம் போடணும். ஸோ டிஜிபி அப்பாயிண்ட் பண்ணுங்க, சட்டம் ஒழுங்கு கண்ட்ரோல் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் இது பண்றாங்க. இன்னும் ஒரு வகை மேல நம்ம உயர் நீதிமன்றத்துல ஒரு நீதிபதி வந்து சொல்லியிருக்கிறாரு, எது எப்படிங்க கைதிகள் உபயோகப்படுத்துகின்ற கழிவறைகள் மட்டும் பாசி இருக்குது, வழுக்கி விழுறாங்க. ஆனா அதே காவல் நிலையத்துல காவலாளிகள் காவலர்கள் யூஸ் பண்ற பாத்ரூம்ல வந்து பாசி இல்லையே, இது என்னன்னு கேக்குறாங்க. புரிஞ்சுதுங்களா? கைதிகள் யூஸ் பண்ற பாத்ரூம்ல மட்டும் வழுக்கி விழுறாங்க. மத்த பாத்ரூம்ல வழுக்கி விழுனா அப்ப அது சரியா இருக்கா? இப்ப இது மட்டும் ஏன் சரியா இல்லன்னு கேக்குறாங்க. சோ நிச்சயம். இதெல்லாம் வந்து பயங்கர வந்து சொல்லுவாங்கல்ல, தலையில் கொட்டு வைத்தார்கள் சொல்லுவாங்கல்ல, இதெல்லாம் கொட்டு வச்சுட்டே இருக்கிறாங்க. இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா, இது வந்து என்டிஏ அரசாங்கத்துக்கு எதிராக ஏதாவது ஒரு தீர்ப்பு வந்துட்டா மட்டும் உடனே வந்து ஆர்.என். ரவி ஐயாக்கு எதிர்த்தாப்புல வந்தா மட்டும் தலையில கொட்டு வச்சுட்டாங்கன்னு சொல்லுவாங்களே தவிர, இந்த மாதிரியான கொட்டுகளை வாங்கிட்டு அப்படியே வந்து முக்காடு போட்டு மறைச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க.